மகர ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த வாரம் உங்களே அறியாத மகிழ்ச்சி, சந்தோஷம், என்டர்டைன்மெண்ட் என்பது இருக்கும். எதிர்பாராத டூர் இருக்கும், ட்ராவல் இருக்கும். ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு, குழந்தைகளால் மகிழ்ச்சி உண்டு. நம்ம நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்தும் கைகூடி வராத காலங்களில் இந்த வாரம் அதுக்கான சூழ்நிலைகள் எல்லாம் மாறி உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டும் சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இறையர்களால் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய குழந்தைகளால் மகிழ்ச்சி, சந்தோஷம் என்பது இருக்கும். கையில் பணம், தனம் உங்களுக்கு இருந்தால் கூட இந்த வாரம் தாராளமாக நீங்கள் செலவு பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. பெரிய லெவலில் எனக்கு நோய் இருக்குங்கிறவங்களுக்கு நோயிலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு, கடன் இருந்தாலும் கடன் குறைவதற்கான சூழ்நிலைகள், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து முயற்சி பண்ணுவீங்களோ அவ்வளோக்கு சக்ஸஸ் பண்ணுவீங்க. இருந்தாலும் முயற்சி என்பது இந்த வாரம் உங்களுக்கு சுமாராகவே இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது உற்பத்தி சார்ந்த துறைகளில் நீங்கள் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு அது வருமானத்தை உங்களுக்கு கொடுக்கும். நீங்கள் விவசாயம் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா மகசூலும் நல்லா இருக்குது, லாபமும் நல்லா இருக்குது. இந்த வாரத்தில் உங்களுடைய எஜுகேஷன் மிகப்பெரிய லெவலில் பரவாயில்லாமல் இருக்கும். பெரிய லெவலில் நான் ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் அல்லது ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படிங்கிறது இந்த வாரம் வேண்டாம். உங்களுடைய பணம் அல்லது பொருள் ஆக்காகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே உண்டு. உங்களுடைய உழைப்பு மற்றவருக்கு லாபம், உங்களுக்கு பிரயோஜனம் இல்லை. யாருக்கும் ஷூரிட்டி கொடுக்குறது, செக்யூரிட்டி போடுறது, இது எல்லாமே இந்த வாரம் உங்களுக்கு சாதகமாக இல்லை. அவசரப்பட்டு நான் முதலே சொன்ன மாதிரி வேலையும் விடணுங்கிற சூழ்நிலையும் இல்லை. ஆகையினால இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது பாலிடிக்ஸில் இருக்கீங்க அப்படின்னா அதுவும் நல்லா இல்லை. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் பெரிய லெவலில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க. ஃபர்தராக உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ் காப்பாற்றப்படும். இருந்தால் கூட அதுலேயும் ஒரு ட்ராக் பாயிண்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஆக எது எப்படி இருந்தாலும் இந்த வாரத்தில் உங்களுக்கு புதுசாக நட்பு வட்டாரம், அதனால் உங்களுக்கு மகிழ்ச்சி, சந்தோஷம், இது அத்தனையும் இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது. இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் பெருமாளையும் சிவனையும் பிரதானமாக கும்பிட்டு வாங்க, உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும்.